திமுகவுடைய தென் மண்டல பொறுப்பாளராக அக்கா கனிமொழிக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பேசிக்கலி தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி இங்க இருக்கிற எல்லா திமுக அங்கத்தினர்கிட்டையும் மாவட்ட ரீதியா மண்டல் ரீதியா போய் உட்காந்து பேசி கிரவுண்ட் லெவல்ல என்ன ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிட்டு வரீங்க, ரொம்ப பரபரப்பா மும்முரமா அக்கா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அதே ஏரியாவுக்கு மாப்பிள்ளை சாரும் அனுப்பப்பட்டுள்ளார். யாரு? திரு சபரீசன் அவர்கள். அவரும் போயிட்டு இதே கேள்விகள் திமுக அங்கத்தினர்கிட்டையும் அங்க இருக்கிற வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்க எல்லார்கிட்டையும் அவரும் போய் இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க இருக்கிற திமுக ஆளுங்க எல்லாருக்குமே பயங்கர குழப்பம். ஒரே குடும்பத்துல இருந்து 2 பேர் வராங்க, அதே கேள்விகளை கேட்கறாங்க. இவங்க இப்ப யார்கிட்ட பதில் சொல்லணும்னு தெரியாம குழம்பி போய் கிடக்குறாங்க. இப்போ தேர்தல் தேதியை அறிவிச்சிடுறாங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் ஒழுங்கா நடக்கும்? அப்ப என்ன ஆகும்? நான் இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன், ஈகோ கிளாஷஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இதான் ஆகும்.